எபிசோட் 5 ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட் இல்ல நம்ம ஹீரோ அந்த ராயல் பாலுக்கு கிளம்பி போயிருப்பா இல்லையா, அந்த சோகம் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இவனுங்க பார்த்தாக்கா போட்டு இவனை பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. என்ன கவுட்டு காசு வேணா சொல்லுங்க, அண்ணன் கொடுத்துறேன், கவலைப்படாம கேளுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. பட் நம்ம ஹீரோட பாலிசி ரொம்ப சிம்பிள் தான். மலையை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு நம்ம சைலண்டா இருந்தோம்னா அந்த நாய் கொஞ்ச நேரத்துல வாய வலிச்சு சைலண்டா ஓடி போயிடும். அதை நம்ம பெருசா கண்டுக்கணுன்ற அவசியமே இல்லைன்னு ஜாலியா அதை பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல. அவங்களை இக்னோர் பண்ணிட்டு இது மூலியமா அவனுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு டிப்ரெஷன். அன்னைக்கு ராத்திரி உட்காந்து நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இவங்களே எப்பயும் போல இக்னோர் பண்ணிட்டு இருக்கான். அந்த நோபல்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா ஆர்டிஃபெக்ட் செக் பண்ணாங்க போல. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அண்ட் ஹீரோக்கு பெரிய மேஜிக் பவர் இல்ல அப்படின்ற மாதிரி சென்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமா. இல்ல விஷயம் என்னன்னா, இந்த பலாட்டியை வந்து அண்டர் கிரவுண்ட்ல பெரிய பெரிய மேட்டருக்குலாம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானுங்க இல்லையா, அதாவது அவங்களோட பிரதர்ஸ். பட் அவனுக்கு இல்லாததுனால இப்ப பலாட்டியை வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மொத்தமா வெளியே வந்துட்டாங்க அந்த இன்ஃபுளுன்ஸ் மூலமா. அதனால இவனுங்க யோசிக்கிறானுங்க, இவனால அவனுக்கு கால் கடியில இருந்தவனுங்க இப்ப இவனுங்க அண்டர் வேர்ல்ட் பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. அண்ட் ஹீரோக்கு ஒரு பாடத்தை புகத்திட்டு அவனை நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மான்ஸ்டர் என்ன மான்ஸ்டர்னா சிம்பிளான காப்ளின் தான். காப்ளின் தானே, இது கூட சண்டை போடுறதுல பெரிய மேட்டரே கிடையாதுன்னு அங்க இருக்க ஒரு மந்திரி வித்த முந்திரி வந்து நல்ல லைட் எல்லாம் போட்டு அது என்னன்றது எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாப்ல. ஆனா அங்க வந்திருக்க காப்ளின்ஸ் ஒரு மாதிரி எவால்வ் ஆயிட்டு அதோட மண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்ட போறது இருக்கு. அண்ட் அதோட வெப்பனரிஸ் எல்லாம் பார்த்தாக்கா இந்த சாதாரண காப்ளின் மாதிரி இவங்களுக்கு வந்து தெரியல. அங்க இருக்கிற நார்மல் சோல்ஜர்ஸே வந்து காப்ளின்ஸ்ல ஈஸியா கொண்டுருவாங்க. ஆனா பேசிக்கா வீக்னு சொல்லப்படுற அந்த காப்ளின்ஸ் இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ஈஸியா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நார்மல் காப்ளின் இல்லன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரானுங்க. ஒருவேளை இது மியூட்டேஷனா இருக்குமா அப்படின்னா இதை வந்து டிஃபீட் பண்ண முடியுதா, அது மானவனால இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாரும் வந்து கேதர் ஆகுங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சண்டை வந்து ஒரு மாதிரி ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு. அந்த காப்ளின்ஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு. அப்போ ஃபைனலா அங்க மிச்சம் மீதி இருக்க சோல்ஜர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வரப்போது அங்க ஒரு வால் மாதிரி வந்து அவங்க எல்லாரும் காப்பாத்த இன்னொரு ஷீல்டு போய் போடுறாங்க. அது 3rd டயர் அண்ட் 2nd டயர் ஷீல்ட் மேஜிக்னு சொல்றாங்க. இந்த கேங்ல இன்னொரு மேஜ் யார் ஹையர் பண்ணுதுன்ற மாதிரி யோசிக்கும் போது அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன் கம்ப்ரெஷன் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அங்க இருக்க சில காப்ளின்ஸ் அப்படியே தூக்கி மொத்தமா நசுக்கி சாவடிச்சிருவான். அதை பார்க்கும்போது அது சாதாரண 2nd டயர் மேஜிக் இல்லைன்றது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுது. சமஸ்தானங்க நிக்காம சண்டைக்கு தயாராகுங்க அப்படின்னு அங்க இருக்க சோல்ஜர்ஸோட கமாண்டே நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாப்ல. அவனோட ஆர்டர் ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரும் ஒரு ஃபார்மேஷனுக்கு கேதர் ஆகுறாங்க. இப்போ சண்டை ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா போயிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ் சின்ன சின்ன காப்ளின்ஸ் வந்து தடுத்துட்டு இருக்கும்போது பெரிய பெரிய காப்ளின்ஸ் வரையில அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ மந்திரத்தை போட்டு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஓரளவுக்கு அந்த சிச்சுவேஷனை மாத்தி காலைக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸும் கொண்டு முடிச்சிடுறாங்க. ஃபைனலா அந்த பேட்டில் முடிஞ்ச பிறகு எல்லா நோபல்ஸும் எப்படி தப்பிச்சுட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்துல வெளியே வரும்போது இந்த பர்சன் நம்மளை காப்பாத்தாரு, அது யார் அவரு, அந்த மாதிரி மந்திரத்தை யூஸ் பண்ணாரு, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காருன்னு நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கையில நல்ல வேலை சாவுக்கு நேரா நின்று சட்டை போட்டு எதுக்கு தானா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மந்திரத்தை யூஸ் பண்ணும்போது பாதியில பத்தின மந்திரம் மொத்தமா காலி ஆயிட்டு இருக்கும். அங்க இருக்க சோல்ஜர்ஸ் வந்து முக்காசி முடிச்சானுங்க போல. ஆட பாவிகளே, நான் வந்து கேஸ்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு நாளைக்கு என்னால 3ல இருந்து 4 தடவை தானே மந்திரத்தை போட முடியும். அதுல வேற நான் வந்து புவர் கனெக்ஷன்னால சில மந்திரங்கள் வந்து மிஸ் ஆயிடுச்சு போல தலைவனுக்கு. எப்படியோ ஈவானும் மத்த நைட்ஸ் வந்ததுனால காப்பாத்திட்டாங்க. நீங்க ஓகேவன்ற மாதிரி இவன் கேட்க நான் ஓகே தான் தம்பி, எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இல்லைல்ல, எல்லாரும் தப்பிச்சுட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில ஹீரோக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, இந்த அமெத்திஸ்ட் தான் வந்து ரியல் ப்ராப்ளம். அமெத்திஸ்ட் என்ன அப்படின்னா, நான் அவுட்டர் கார்டு சொல்லி லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த அவுட்டர் கார்டு இப்படி டிசென்ட் ஆகும்போது அவனோட பவர் சர்ஜ் மூலியமா சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் எவால்வ் ஆகுமா. அதனால ஒரு சாதாரண மான்ஸ்டர் கூட வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லா வந்து பீயிங்கா மாறிடுவாமா. இது பேர் டிவைன் டிசென்ட்னு சொல்றாங்க. ஒரு கிரேட்டர் காட் அப்பீர் ஆகும்போது அவன் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படும்ன்றதுதான் நம்ம ஹீரோக்கு இங்க தெரிய வருது. ஆனா எப்ப இந்த கிரேட்டர் காட் டிசென்ட் ஆனான்றதே தெரியவே இல்லை. இது இப்ப ஆகவே கூடாது. ஏன்னா ஸ்டோரி படி பார்த்தா இன்னும் கழிச்சுதான் ஆகணும். அந்த 5 கிரேட்டர் சீன்ஸ் அப்பீர் ஆவாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல இந்த அவுட்டர் காட்டுமே அப்பீர் ஆகணுமாமா. ஆனா அவனுக்கு வரதுக்கு முன்னாடி வரானுங்களே, இது என்னடா சிக்கமா இருக்குது. ஆக்சுவலா 5 கிரேட் சீன்ஸ் இன்னும் டிசாஸ்டர் உருவாக்குறதுக்கான நேரம் வரல, அவங்க உருவாக்கவும் மாட்டாங்க. ஹீரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டான். ஸோ இவன் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியோட ஹிஸ்டரியை மாத்தினதுனால ஒருவேளை ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்க போல. இந்த இடத்துல சீக்கிரமா நடக்க வேண்டிய விஷயங்கள் லேட்டா நடக்குது, லேட்டா நடக்க வேண்டிய விஷயங்கள் சீக்கிரம் நடக்குது. இந்த மாதிரி ஹீரோக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு தேவைப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு சந்தேகக்குறியா இருக்கும் போது நம்மால் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காப்புல. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இவன் இப்படி யோசிக்கும் போது அந்த 2 நோபல்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவங்களுக்கு உயிர் பயமே வந்து போயிடுது. ஏன்னா ஹீரோ ஒரு சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருப்பானுங்க. அவன் காட்ஸை கூட்டு வரல, ஏன்னா அவன் காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் காட்ஸ் கூப்பிடுறதுக்கான அவசியமே இல்லை, ஏன்னா அவனே ஒரு ஓவர் கோட் கிரீச்சர் தான் அப்படின்னு மொத்தமா அவங்களோட தாட் ப்ராசஸை மாத்தும் போது ஃபைனலா அந்த பால் நடக்கிறதுக்கான இடத்தையுமே வந்து சேர்ந்துடுறாங்க. வந்த பிறகு அவ்வளவுதான்டா சென்ட்ரல் கேத்தரலுக்கு வந்துட்டோமான்னு சொல்லி சோகத்தில் நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு வீட்டுக்கு போய் தோணுன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டிருக்காப்புல. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுவனுக்கு. ஏன்னா அவனுக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிக்காது. ஏற்கனவே நம்ம ஹீரோ ஒதுக்குவாங்க, இப்பெல்லாம் இன்னும் ஒதுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வடத்துட்டுவாங்க இல்லையா, அதனால என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சுத்தி பார்க்கல பார்த்தா எல்லாமே தங்கத்தால் உருவாக்குனது போல. அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமன்ற மாதிரி ஈவன் யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஏகப்பட்ட நோபல்ஸ் இருந்தோம், அவங்க யாருக்கெல்லாம் போய் நம்ம ஹீரோ பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா இவன் பேசுறவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவனை பத்தி எதனா வந்து மட்டம் தட்டுவாங்க, அப்படி இல்லை பயந்து ஓடுவாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா திடீர்னு இவனை வளவரியில கலாய்ச்சிட்டு இருந்த அந்த 2 நோபல்ஸ்
இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ கவுண்ட் பலாட்டியோ அப்படின்ற மாதிரி கூப்பிட, இவனுங்கடா மொத்தமா வந்து ஆட்டிடியூடே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கையில, ஐயா கொஞ்சம் வந்து தனியா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெரிட்டரியில இருக்க ஃபேமஸான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரை நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தவனுங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றேன், எக்கனாமிக்கல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி டிப்ரெஷனான ஃபேஸ் வைப்பானா, ஆனா அவனுங்களுக்கு அதை பார்க்கும்போது டேஞ்சரஸான ஃபேஸ் மாதிரி தெரியுது. அது இல்லாம அவங்க கிட்ட பிரச்சனை போயிட்டு நினைக்கிறேன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த காப்ளின் பேட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு பவரை பயன்படுத்தி அங்க இருக்க எல்லா காப்ளின்ஸும் டிஃபீட் பண்ணல, அவனுக்கு 2 கண்ணால பார்த்துருப்பானுங்க. இவன் எப்பறம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், இதனாலதான் அவன் காட்ஸை கூட்டிட்டு வரலையா, இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் பண்ண மேஜ் இருக்கா இல்லையா, அந்த மேஜ் வந்து கூட்டு வந்துட்டு இருக்காப்ல. ஒரு 3rd சர்க்கிள் மெஜிஷியன் போல, தலைவரே நீ வந்து மேஜிக்கை பார்த்தலாம், என்ன மேஜிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லுங்க, அது 2nd சர்க்கிள் மேஜிக் தானே, ஒரு வீக்கன் ஹால் தானேன்ற மாதிரி சொல்ல, இது 2nd சர்க்கிள் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, 2nd சர்க்கிள் வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் என்னோட பெரிய ஆளு, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4th சர்க்கிள் மெஜிஷியனை வச்சு இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்க. அட பாவி, அவன் லக்கியா வந்துதான் இந்த மாதிரி கவுண்ட் ஆயிட்டான்னு பார்த்தா அவன் ஆக்சுவலா அவன் பவர் யூஸ் பண்ணி தான் ஆயிருக்கான். இவன் கிட்ட போய் தேவலாம் பிரச்சனை வச்சுக்கிட்டு போய் பலாட்டியாவது ஓவர் கம்பெனி நம்ம வரணும்னு பார்த்தா பலாட்டி நம்மளை போட்டு திருப்பி சப்ரஸ் கொண்டாடுங்க போலியா, ஐயோ அவனை கோவப்படுத்திட்டுமே, அவன் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு ஹீரோ கண்டிப்பா அவங்களை ரிவெஞ்ச் எடுப்பான். ஏன்னா அவங்க அண்ணனுங்களே கொண்டுட்டான், நம்மள விடமாட்டான், நம்மளை வந்து அணுவா வந்து கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அந்த பயத்துல வாழ முடியாதுன்றதுக்காக தான் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இவன் கிட்ட சாரி கேட்டு இவன் கிட்ட வந்து திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால தான் ஐயா எங்களை மன்னித்திருங்க, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் கழுவி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தெரிஞ்சு கேட்கிறோன்னு தலை குனிஞ்சு இன்னொன்னு பேசுறானுங்க. நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடுது, எதுக்கடா இவனுங்க தப்பா ஏதோ புரிஞ்சுட்டது நம்ம கீழே வளர்றானுங்க போல. சரி இது நமக்கு அட்வான்டேஜ் தான், ஏன்னா இவனுங்க பேசின பேச்சுக்கெல்லாம் அவனுக்கு சும்மா ஒட்ட வச்சுக்க, என் மனசாட்சி என்ன செருப்பை கழட்டி அடிக்கும், அதனால இதை நம்ம வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்ப்பா இது அப்படின்னு ஏற்கனவே ஸ்கேர்டா இருக்கானுங்களா, பயங்கர பயப்படுறானுங்களா, அவனுக்கு இன்னும் பயமுத்தலான்னு கொஞ்ச நேரம் வச்சு நல்லா புள்ளி பண்ண பிறகு ஈவன் கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் இன்ஃபர்மேஷன் கில்டுக்கு அமுச்சு விட்டுருப்பாப்ல. அதை அனுப்பிச்ச பிறகு அவன் சிம்பிளா அங்க இருக்கிற இது வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அப்போ இவன் தனியா இருக்கிறதுனால சுத்தி இருக்க எல்லாருமே சீக்கிரட்டான கான்வர்சேஷன் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து மந்திரத்தை கொஞ்சம் போட்டு இயரிங் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அவனுக்கு என்ன பேசுறாங்கன்றது கேட்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வர்றாப்ல. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பா கேட்டிங்களா, டியூக் ஆல்டியா டியூக் சனோயா வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாப்பா, அவங்க வந்து ஒரு ஃபேக்ஷன் உருவாக்கி வச்சிருக்காங்களா, அண்டர் வேர்ல்டு அதை சார்ஜ் செய்ய போறாங்களா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த மேட்டர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதை பத்தி காலை பாட்டி எனக்கான போகுது, கூடிய சீக்கிரம் அந்த கேங் உடஞ்சிட போகுது, அவங்களாலாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்க முடியாது, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டான கேங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். யோசிச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இன்னும் சில இன்ஃபர்மேஷன் அவன் கேள்விப்பட்டாப்ல. எப்பா இது யாருக்குள்ளே சொல்லிடாது, அந்த ஃபேக்ஷனோட ஹெட் யார் தெரியுமா, ஆல்டியாவோ இல்ல ஜெனையாவோ இல்ல, அது வந்து பலாட்டியோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இது பலாட்டியோ வந்து எனக்கு தெரியாம என்னப்பா லீடர் ஆகினீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அந்த ஆல்டியா பொண்ணு ஒரு வாட்டி தான் மீட் பண்றப்பான், அதுவும் அவ டியூக்கா மாறதுக்கு முன்னாடி ஹெல்ப் கேட்டிருப்பான், முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்திருப்பான். அண்ட் அந்த ஜெனோயா பொண்ணு 2 வாட்டி மீட் பண்றப்பான், ஒரு வாட்டி பால்ல இன்னொரு வாட்டி நேர்ல, அந்த பொண்ணுக்குள்ளேயும் வந்து உங்ககிட்ட வந்து பேச்சு வச்சுக்கோனா நினைக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புவோம். எங்க இருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கையில ஒரு மாதிரி தலைவலியே வந்து அவனுக்கு. அப்ப பின்னாடி அவனை யாரோ கூப்பிடுறாங்க, யாராவா நிறைய பேர் நீங்க பேசணும் ஆசைப்படுறானுங்க போலேன்ற மாதிரி பார்க்க, என்னோட பேரு தான் கர்மீன், அஷுர்டல் கிங்டம்ல நான் ஒரு 3rd சன் ஆஃப் த டியூக் காமலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துட்டு இருக்கா இல்லையா, வேற கண்ட்ரி சேர்ந்த ஒரு நோபல் இவன் பார்க்க திக்கலாம இருக்கானா, பண்ற வேலைங்களும் அப்படிதான் இருக்கும். உங்களை பார்த்ததில் சந்தோஷம், நான் தான் கவுண்ட் பெராட்டியோன்ற மாதிரி சொன்னேன். சந்தோஷம் தான் சந்தோஷம் தான். ஆமா நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீங்க லக்குனால தான் வந்து கவுண்டா மாறினீங்களாமே, அதன் ரகசியம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு வேணுனே சர்க்காஸ்டிக்கா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறானாமா. டேய் என்னடா இவனுங்க தெருக்கு தெரு ஒரு லூஸ் இருப்பான் போலியா, இவனுங்களை வச்சு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ திங்க் பண்ண, பட் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். என்னடா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோக்குள்ள பேச்சு கொடுக்காத ஆட்கள் வந்து அங்க இருக்க ஒரு பெரிய 2 நோபல்ஸ் வந்துட்டு என்ன இந்த ஆஸ்டேக் கிங்டம் ஒரு நோபல் வந்து இந்த மாதிரி ஏமாத்துவ, ஐயா நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லையா, ஆமா நீ மட்ட தட்டின மாதிரி தான் பேசுற, அவர் லக்குனால கவுண்ட் ஆமான்னு நீ எப்படி சொல்லுவா, அது உங்களுக்கு எதுக்கு வந்து ஐகது இருக்கு அப்படின்னா, உங்க நாடு வந்து எங்க நாட்டை வந்து ஏமாத்துறீங்க, எங்களை மட்ட தட்டுறீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு முதல் குத்திரீங்களான்னு சொல்லிட்டு என்ன பேசுறானுங்க. யோ நான் அதை மாதிரிலாம் பண்ணலையா, நான் சும்மா தான் கேட்டேன், ரூமர்ஸ் தான், அது ஆக்சுவல் ஃபேக்ட் கிடையாது. யாரானுங்க நான் அன்னியன் படத்துல ரோமியோ மாதிரி ஒரு ரொமான்டிக்கான காய் இங்க வந்த உடனே அவன் ஆக்சுவலா அவனோட ஃபியான்ஸையே கூட்டு வந்திருப்பான். ஆனா அவன் என்ன பண்றானா உள்ள வரும்போதே ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் ரொம்ப குண்டா இருக்கா, இவன் ரொம்ப ஒல்லியா இருக்கான்னு. இதனால அந்த பொண்ணை சலிச்சு போயிட்டு போடா விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு ஓடிருப்பான். ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்திருப்பான். ஓகே இந்த கோவத்தை வெளிக்காட்டுறதுக்கு இவன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான், இந்த கிங்டம்ல வந்து டம்மி பீஸ்னு கேள்விப்பட்டேன், லக்குனால இவன் கவுண்டா மாறனே கேள்விப்பட்டேன், அதனால இவனை வச்சு நல்லா ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு அவனை வெறுப்பேற்றதுக்காக தான் வந்திருப்பான். அண்ட் இவனுக்கு எந்த ஒரு பேக்கப் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட், எக்கனாமிக்கல் சப்போர்ட் அந்த மாதிரி எந்த கர்மாந்திரமும் இல்ல, அதனால இவனை அடிச்சுட்டு அவனுக்கு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவன் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுருவான். ஆனா பேசின அடுத்த செகண்ட் அங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல நோபல் ஃபேக்ஷன், ராயல் ஃபேக்ஷன், அது 2தோட ஹெட்ஸ் டாப் ஆளுங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதை இந்த பையனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியல. டேய் இவன் சப்ப பீஸ் நினைச்சா இவனுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் போறீங்க, அதுவும் பெரிய பெரிய ஆட்கள் வராங்க,
சொல்றாங்க இது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்டாவே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. காமரான் ஃபேமிலி சேர்ந்த தம்பி எங்களை பார்த்து நீ வந்து மட்டம் தட்டிட்டு இருக்க, நாங்களாம் அவனை இறக்காரமா போயிட்டோமான்னு சொல்லி மாத்தி மாத்தி உனக்கு பேசிட்டு இருக்கீங்களே, இந்த பையனுக்கு ஒரு மாதிரி வாய் அடைச்சு போயிருது. ஐயா நான் அப்பெல்லாம் பேசலையாட்டு பத்தாதுன்னு மூணாவது ஒரு ஆள் வேற வந்து சேர்த்துக்கிறாப்ல. அவரு ஒரு பெரிய ஆள் போல. இவர் வந்து சென்டர் ஆஃப் த மாடர்ன் ஃபேக்ஷன் சொல்றாப்ல. அதாவது இந்த ராயல் ஃபேக்ஷன் நோபல் ஃபேக்ஷன் ரெண்டுத்துக்குமே மாடரேட்டா ஒருத்தர் நடுவில் இருப்பான் பார்த்தீங்களா, அது ஒரு ஃபேக்ஷனா இருக்குதாமா. அந்த மாதிரி 3 மேஜர் கேங்ஸ்ல இருக்க ஆட்களுமே வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு நோபல் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறியே, உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கா, சோத்துல உப்பு போட்டு தின்றியா இல்ல வேற எதனா போட்டு தின்றியா, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மோசமான விஷயம் பா தம்பி, இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆஹா இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தோணிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம ஊருக்குள்ள இருக்கவங்க நம்ம போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, ஆனா வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம பேச வச்சிங்களா, நீ யாரா பேசுது அப்படின்னு நமக்கு சப்போர்ட் வராங்க பாத்தீங்களா. அதாவது இவன் அடிதாங்கி, இவனை நான் மட்டும் தான் அடிப்பேன் மத்தவன அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறி படத்துல சொல்ற மாதிரி டைலாக் தான் வந்து நம்ம ஹீரோக்கு தோணுது. அப்படிதான் சிச்சுவேஷனும் போய்கிட்டு இருக்குது. அந்த பையன் பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சுட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இங்க இருந்து ஓடிடுறாப்ல, என்னை மன்னித்து விடுங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு போடா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜோபி போன பிறகு அங்க இருக்க எல்லாரும் நீங்க ஓகேவன்ற மாதிரி கேட்க, இவனுக்கு நடா இவ்வளவு பாசம் வைக்கிறாங்க, டேய் நீங்க என்னடா சம்பந்தம் இல்லாம என் மேல பாசம் வைக்கிறீங்க, நம்ம ஹீரோவால கேட்க முடியாது ஏன்னா எல்லாரும் பெரிய ஆளுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சைலண்டா வந்து நடுவு ட்ரை பண்றாப்ல. ஆனா சுத்தி இருக்கவங்க வாய் சும்மா இருக்குமோ, பாத்தியா 3 பேர் சப்போர்ட் பண்றாங்க, அது மேஜர் ஃபேக்ஷன்ல இருந்து தலைவன் உண்மையாவே ரூமர்ஸ் கேத்த மாதிரி தான் ஆளு போல. ஆஹா அவ்வளவு பெரிய ஃபேக்ஷனை கட்டி ஆள்ற பலாட்டு வந்து மிகப்பெரிய ஆள் போல, அவங்க கிட்ட ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு ஹீரோக்கு ஏகப்பட்ட ஹைப் கொடுத்து அப்படி ஏத்தி விடுறானுங்க. கேஜிஎஃப் படத்துல ஒரு யஷ் கூட இவ்வளவு ஹைப் நான் பாக்கறேன், ஏன்டா எனக்கு கொடுக்குறீங்க சுத்தியல் வீரம் மாதிரின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கையில இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே, கான்வர்சேஷன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா போகுது. என்னன்னா அவங்க வந்து நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பேசணும்னு அவசியமே கிடையாது, பட் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா அவங்க கீழ பேசணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தேன், ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க இல்லையா அதனால தான் பேச முடியல, அண்ட் மேஜிக்கை பத்தின ரீசர்ச்லாம் நீங்க பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு வேணா நான் ஒரு குட் ஆர்டிஃபேக்ட் தரேன்னு ஆளுக்கு ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட் அப்படி இல்ல கிஃப்ட் அந்த மாதிரி தரேன்னு சொல்றாங்க. அது ஏன் தரேன் எதுக்கு தரேன்ற மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் அங்க ஸ்பெசிஃபை பண்ணல, ஆனா தரேன் மட்டும் சொல்றாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஃப்ரீ ஹவர் கிஃப்ட் எல்லாம் வந்து வேணும்னு சொல்ல முடியல. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. அவங்க எல்லாம் கொடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி பேசின 3 மேஜர் ஃபேக்ஷன்ல ஒன் ஆஃப் த ஃபேக்ஷனை சேர்ந்த ஆள் வந்து ஒரு லேடியை சீக்கிரட்டா மீட் பண்றாங்க. எப்படி அந்த விஷயம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஃப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாதாரணமான கிஃப்ட் எல்லாம் குத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோபல்ஸ்க்கு மத்தியில ஸ்வீட் அந்த மாதிரி, அது வந்து ஒரு மாதிரி கிரீட்டிங் அர்த்தமா. ஆனா அந்த ஆர்டிஃபேக்ட் அந்த மாதிரி ஹை வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை அலையன்ஸை பிளெச் பண்ற மாதிரியா, அதாவது இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறேன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து அப்படின்ற கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுவே நான் உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட் கொடுத்தேன்னா உங்களோட கேங்ல நான் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு கேங்ல சேர்ந்த மாதிரி அர்த்தம். இதுதான் வந்து ஆக்சுவல் மேட்ரு. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, தட்ஸ் சால்ட்டியா இருக்கா இல்லையா, அவதான் இவங்க வந்து கேங்ல சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கவுண்ட் பெலாட்டியா தான் மீட் பண்ணோம், ஏன்னா அவர் தான் எங்க எல்லாருக்கும் ஹெட்ன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மேஜர் ஹெட்டோட ஃபேக்ஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது நாங்க உங்க கேங்ல சேரணும்னு ஆசைப்படுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இதை பத்தி எதுவுமே தெரியாம கிஃப்ட் கொடுக்குறங்க ஓசில வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணிருப்பான். ஓகே தெரியாம ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவனுக்கே தெரியாம அவனை கேங் லீடர் ஆக்கி அவனுக்கே தெரியாம பாட்டுகளை சேர்த்துட்டு இருக்காங்க. எப்படி போகுது பாத்தீங்களா கதை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வார்ஃபேர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரியில இருந்து நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இவங்க தப்பான ஒரு எண்ணத்துல வந்து அந்த ஃபேக்ஷனை உருவாக்கி ஒட்டுமொத்த ராயல் நோபல் ஃபேக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒத்து போகாத நோபல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அவங்களுக்கு ஒத்து போறவங்களை வச்சு மட்டுமே ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும், ஒட்டுமொத்தமா இந்த கிங்டத்தை வந்து ஆட்சி செய்யணும்ன்ற மாதிரி ஷேடோல இருந்து ஹீரோ திங்க் பண்றதா அந்த இன்டென்ஷனோட தான் இவங்களே ஒன்று சேர்த்ததாகவும் நினைச்சு டியூக் ஆல்டியாவும் ஜெனையாவும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கட்டங்கள் தான் இங்க போய்கிட்டு இருக்குது. அவன் கூட சேரணும்னு ஆசைப்பட்ட நோபல்ஸ் எல்லாருமே இப்படி கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த பேங்க்வெட்டோட 4வது நாளையும் அப்படியே ஆட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நோபல்ஸ் வந்து இவங்களை பேசிட்டு இவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அவனுக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டியூக் ஆல்டியாவும் ஜெனையாவுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். அந்த ரூமர்ஸ்னால தான் இப்படி பண்றாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஆனா அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்க இல்லையா, ஏன்னா இது மூலமா எனக்கு ரொம்ப லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஓடிலான்ற மாதிரி ஹீரோ ஒரு பிளான்ல இருக்காப்ல. நேரம் பார்த்து பின்னாடி கை வைக்க இவனும் பயந்தாதானே நான் பார்த்தா ஈவன் தான் ஏன் நான் தான் வச்சிருக்கேன் சர்ப்ரைஸ் அவரிங்கன்ற மாதிரி கேட்க ஒண்ணுங்கப்பா டப்புன்னு கூப்பிட்டு தப்புன்னு அரைச்சிருந்த மாதிரி பார்த்தா சரி ஓகே போன வேலை என்ன ஆச்சு நீ கேட்ட மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண அது என்ன நார்த் சைடு ஒரு அவுட்டர் பார்ட்டிசன் ஆயிருக்காங்களா அது கேலிபர்ல கரெக்டாக எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இதனால ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி சொல்ல அப்படின்னா நாமளும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணோம். வேற நீங்க கேட்டிருந்த அந்த ஆள் வந்து அந்த சைடில் தான் இருக்காரா கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம கிடைச்ச நம்பர் சொல்லுவோம். இது போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரீச் அவுட் ஆகிதான் போறோம்னு ஹீரோ வேற ஏதோ ஒரு பிளான போட்டுருக்காப்ல அதை அவுட் டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறா போல. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. டீட்டெயிலாக சொல்றது இவான ப்ரிப்பரேஷன் பக்கம் சொல்றாப்ல. இந்த 5 எலக்ட்ரிசிட்டி அவுட்டர் கார்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நடக்கிற மேஜரான இவெண்ட் மாதிரி, அதாவது மேஜர் ஃபாஸ்ட் ஃபைட்ஸ் மாதிரி. இந்த அவுட்டர் கார்டு எப்போ இறங்குவாங்க எப்போ இறங்க மாட்டாங்க, எந்த அவுட்டர் கார்டு வருவாங்க அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கும். ஆனா அவங்க வரும்போது சிம்டம்ஸ் ஓட்டம் இருக்கும். அதாவது இந்த காப்ளின் மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வித்தியாசமா மாறுறது அதுதான் இவன் இந்த கேம் 100கணக்கான நேரம் விளையாடுறதால அது எடிட்டிங் வந்து எப்படி இருக்குன்றதா அவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது அந்த அன்னைடு கிங்டம்ஸ் மொத்தமா வந்து உடச்சி அப்படியே துண்டு துண்டா போயிடும்.
கதர்மெண்ட் பவர்ஸ் இந்த இடத்துக்குள்ள வருது. இந்த இடத்துக்குள்ள வந்து கரெக்ட் உலகத்துக்குள்ள ஒரு சிஸ்டமே இருக்காம, கிங்டமே இருக்காம மாத்தி மாத்தி பவர் ஸ்ட்ரகிளுக்காக அடிச்சுக்கிட்டு எல்லாரும் சர்வைவல் மாதிரியான ஒரு மோடுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆயிடுவாங்க. ஆனா அது நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து பண்ணது அந்த 5 சீன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி அவங்கள நார்மலா லைஃபுக்கு வந்து லீட் பண்ணி கூட்டு போறது. அதான் அவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க என்ன வேலை பண்றாங்க நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஆனா இப்போ இந்த அவுட்டர் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த டைம்ல தான் வருவாங்க. இத்தனை பேர் தான் வருவாங்கலாம் கிடையாதாமா. அவனுக்கு எத்தனை பேர் வேணா வருவானுங்களாமா. அது மொத்த பெரிய நம்ம ஹீரோ வந்து சப்ரஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அவன் இந்த உலகத்தை பீஸ்ஃபுல்லா பார்த்த முடியும். அதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கம். இவனுக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு அவுட்டர் கார்டு வந்த பிறகு அவன் இந்த பட்டர்ஃபில்லா குக்குன்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இருக்குமா. அது வரைக்கும் வந்து அவங்களோட பவர்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகாதாமா. அதுதான் அவங்க வீக்கான ஸ்டேஜ். அவங்க ஃபுல் பவர் அட்டைன் பண்ணிட்டா டிஃபீட் பண்றது கஷ்டமாயிடும். ஆனா அந்த பாதி பவர் அட்டைன் பண்ற ஸ்டேஜ்ல வந்து அவங்க டிஃபீட் பண்றது ஈஸியா இருக்குமாமா. அப்பதான் அவங்க ஃபினிஷ் பண்ணணும். இது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வேற யாருக்கு டியூஸ்க்கு தான் அனுப்புறாப்ல. ஓகே அவன் வந்து எந்த ஹெல்ப் பண்றானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாரம் ஓடிது. கமாண்டர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஒருத்தர் லெட்டர் எடுத்து ஓடி வராப்ல. டியூஸ்க்கு நம்ம ஹீரோ எடுத்து லெட்டர் வந்து சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே அதை படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, நாம வந்து நார்த்துக்கு ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தோம் இல்லையா, பார்ட்ஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 வாரத்துக்கு ஒத்தி வைங்க அப்படின்ற ஒரு ஆர்டரை போட்டுறாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோ வரோம் அப்படின்றதுனால தான் அப்படி பண்றான் போல. அப்படியே கட் பண்ணி பார்க்கன் அப்படின்ற ஆஸ்ட்ரல் கிங்டம்ல இருக்க ஒரு வில்லேஜ் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து போயிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, ஒரு பையனை பார்த்துட்டு தான் போயிருப்பாப்ல. பார்த்தா அவனை போர்டு வந்து கண்டுபிடிச்சிட்டான். இவன் யாருனா இந்த காரியோட ஒரிஜினல் புரோட்டோகானிஸ்ட். அவனை பார்த்துட்டு உடனே கண்டுபிடிச்சிட்டானா. இல்லுஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தோ அதே மாதிரி இப்போ ரியல் வேர்ல்ட்ல இருக்கான். இவன் ஒரு சின்ன பையன் தான் இருந்தாலும் இந்த பையனுக்கு வந்து நான் யாருன்னு தெரியுமா, ஒட்டையே வந்து நம்ம கீழே பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, புது பர்சனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் ஏலிபான் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துக்கையில இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் டிஃபரன்ஷியேட் ஆகி வித்தியாசமா இருந்தாலும் இந்த புரோட்டோகானிஸ்ட் மட்டும் அப்படியே தான் இருக்காப்ல. அவன் கேரக்டர் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான். அண்ட் ஈவென்ச்சுவலா அவன் வந்து செம்ம ஸ்ட்ராங்காகவும் செம்ம ஃபேமஸாகவும் மாறுவான். அதனால அவனுக்கு இப்போ எதனா நம்ம ஹெல்ப் பண்ண வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல அது நம்ம இதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேரக்டர் நானே விளையாட இவங்க என்ன பேசுறது ஒரு மாதிரி வியாடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பணம் மூட்டை எடுத்து கொடுக்குறாப்ல. எதுக்கு ஐயா கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்டா, அது மட்டும் இல்ல தம்பி அப்படின்னு ஹை குவாலிட்டி போர்ஷன், அதே மாதிரி இவன் டெவலப் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வச்சுக்க தம்பி ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியுங்க சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கேட்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய ஆளா மாற போற அப்படின்னா அப்ப அண்ணனை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா பண்ணு, உனக்கு நான் வந்து இப்போ இந்த ஹெல்ப் பண்றேன் இல்லையா, அதனால நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த ஹெல்ப் நீ எனக்கு திருப்பி பண்ணு, அவ்வளவுதான் கரெக்டா புரட்டா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பும்போது, ஐயா நீங்க யாருன்னு தெரியாதே ஐயா, ஆமா நான் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், என்னோட பேர் தான் கவுண்ட் பலாட்டியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேங்க்யூன்ற மாதிரி இந்த பையன் சந்தோஷமா நம்ம ஹீரோக்கு பாய் சொல்லி உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன்ற மாதிரியான ஹாப்பினஸை காட்டும் போது பரவாயில்ல, பர்சனாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஃபேண்டசி கேமா இருந்தாலுமே டார்க் ஃபேண்டசி கேமா இருந்தாலுமே இது ஒரு கேரக்டர் மட்டும் தான் இதுல உருப்படியா படி வச்சிருப்பாங்க. மத்த எல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்ல சுத்திட்டு இருப்பாங்க. தலையை மட்டும் தான் வந்து என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருக்கான் போல. ஐயா அந்த பையன்கள் நீங்க பெருசா பேசவே இல்லையா, அவன் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கா நினைக்கிறீங்களா, அதெல்லாம் பண்ணிக்காமா, அவன் வந்து மெச்சூரான பர்சன் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோ அவனுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவனை ஆட்டோ ஹண்ட் மோட்ல செட் பண்ணி விட்டானாமா. அதாவது ஃபியூச்சர்ல வர த்ரெட்ஸ் எல்லாமே இந்த புரோட்டோகானிஸ்ட் முடிக்கிற மாதிரி ஏத்தா மாதிரி அவனுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் அவன் கொடுத்து வச்சிருக்கான். அதனால அங்க வர வில்லன்ஸ் எல்லாம் முக்காசி அவனை டேக் கேர் பண்ணிக்கும். நம்ம ஹீரோ சந்தோஷமா வரலாம். இதுதான் இவனோட பிளானாவே இருந்திருக்கு. பையனை சுத்தி வித்தியாசமான மானா இருக்கா மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காமா, அவன் ஆர்டிஃபெக்ட்லாம் போட்டிருக்கான், நார்மலான வெப்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் ஆக்சுவலா அந்த பையன் செம்ம ஸ்ட்ராங்ன்ற மாதிரி சொல்ல, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலமா நம்ம ஹீரோ பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து வேற மாதிரியான அவுட்கம் கொண்டு வரலாம். அதாவது ஆமா இயல்புக்குன்னே நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் மாத்தி பண்ணிருக்கா இல்லையா, அதனால வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி எவ்வளவு வித்தியாசமா நடந்தாலும் அதுக்கு மத்தியில் ஹீரோ சந்தோஷமா ஆகணும் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுறதா. இப்ப இந்த புரோட்டோகானிஸ்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல. இந்த டார்க் ஃபேண்டசி வேர்ல்ட்ல சில பேரால மட்டும் தான் இதை வந்து சர்வே பண்ண முடியும். அப்படி அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசும்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமா டியூஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சு அவன் கண்டிப்பா என்ன மீட் பண்ணுவா இல்லையா, ஏன்னா அவனை நேரில் பார்த்தீங்களே வெறும் காசு மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அவன் நம்மளுக்கு வந்து விடுவானா இல்லையானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் இருக்கும்போது விடுவான்ற ஒரு நம்பிக்கையோட தான் போயிட்டு இருக்காங்க. அவன் இவ்வளவு கிஃப்ட் எந்த இடத்துல வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் எங்கெல்லாம் வாங்கினேன், அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்தது இல்லையே, அந்த நோபல்ஸ் கொடுத்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் கொடுத்துட்டு போயிருப்பான் பார்த்தீங்களா. அப்படியே ஒரு 10 நாள் ஓடுது. நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ணி கேலிபனுக்கு ரீச் ஆயிட்டான் போல. கிட்ரான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேட்டுக்கு வந்து சேர்றாப்ல. ஆஹா! ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டுதா, எவ்வளோடா டிராவல் பண்றது அப்படின்னு இவனே கோச்சுக்கிறாப்ல. ஏன்னா அடுத்து ஏகப்பட்ட டிராவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாதிரி தான் கதறிட்டு இருக்கா. தம்பி உனக்கு மட்டுமாடா, எனக்கும் தாண்டா பிடிக்கல, இருந்தால்டா பண்றது, போய் தாண்டா ஆகணும், ஆகப்பட்ட வேலைகள் இருக்குது, நாம ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழலான்னு பார்த்தாக்கா என்னத்த பண்றது, ஒரு அவுட்டர் கார்டு வேற அப்பீர் ஆயிட்டானாமா. அந்த பரதேசி பெரிய பிரச்சனை கிரியேட் பண்றதுக்குள்ள அவனை ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றத இது பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா
கிளம்பி போயிருப்பாப்ல. அவனுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கும். இன்னும் நிறைய நோபல்ஸும் அமைச்சிருக்காங்க போல. அப்படியே கேப்டனோட இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஒரு புது நாட்டுக்குள்ள போறாங்க இல்லையா, சோ அதனால அஃப்கோர்ஸ் இவங்களை செக் பண்ணுவாங்க. ஆனா ஐடென்டிட்டி எல்லா பெர்மிட்டும் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, பீஸோட முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கீழே இறங்கி போறாப்ல. ஓகே பட்டுன்னு முடிஞ்சாக்கா நம்ம உள்ள போயிட்டு இருக்கிற மேட்டரை ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்க, தப்பக்கட்டி நீ வந்துட்டு ஐயா ஒரு சின்ன சிக்கன்ற மாதிரி சொல்ல, என்னடா எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னேன், என்னடா பிரச்சனை, அதுக்கு ஏன்னா நான் கீழே இறங்கி வரணுன்ற மாதிரி இறங்கி பார்த்தா அவனுங்க வந்து இந்த இடத்துல இருந்து ஒதுங்கி போங்க, உங்களுக்கு சில பல ஸ்பெஷலான செக்அப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. என்னையா சொல்றீங்க, என்ன ஐடென்டிட்டி எல்லாம் பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனாலுமே நாங்க வந்து ஒரு சிறிது வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும், நீங்க தான் கவுண்ட் பலாட்டியாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் தான் வீரன், இந்த இடத்தோட டைரக்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபோர்த் ஸ்வாடாமா, அதாவது கிரேட் 5 ஸ்வாட்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த பர்சன். சரி ஃபோர்த் ஸ்வாடா இல்ல நீ வெத்து போயிட்டு ஸ்வாடா இரு, அதுக்கு ஏன்டா எங்களை ஸ்டாப் பண்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா ஒன்றும் இல்லை, ஆசியா கிங்டம்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல, அவர் வந்து உங்களுக்கு வந்து கடன் பண்றக்காரன், அந்த கடனை திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏது அந்த ஜோபிக்குன்னு ஒருத்தன் வந்து நல்ல திட்டு வாங்கிட்டு போனான் பாத்தீங்களா, அவன் தான் அடப்பாவி, இவன் ஃபோன் பண்ணி என்னத்தை சொல்லி விட்டா தெரியல, இதை போய் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவன் என்ன பண்ணிருப்பானா, கம்யூனிகேஷன் பிரிஸ்டல் மூலியமா கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சரியான அசிங்கப்படுத்திட்டான், அவன் வந்து அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதனால அவனை வந்து எதனா ஒன்று பண்ணி விட்டுரு, கிரிப்பிள் பண்ணி விட்டுரு, அதாவது கை கால்கள் எதாவது வச்சு விட்டுரு, சும்மா விடாத, உனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து தரேன், உனக்கு வந்து நான் வந்து தேவையானதை ஏதாச்சும் செய்யறேன், எனக்காக இந்த ஃபேவர் மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, அவனோட ஃப்ரெண்டு அதனால உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஷோ போட்டு காமிச்சானா அவனோட அசிங்கத்தை வந்து ஈடுகட்ட முடியும்னு பாரதேசி பேச்சை கேட்டு இந்த பாரதேசி இங்க வந்து நிக்குது, எல்லாரும் சுத்து போட்டுறானுங்க, நைட்ஸ் எல்லாம் கூட்டத்து நிக்கையில நம்ம ஹீரோ ஈவான் மட்டும் தனியா இருக்காங்க, யார் ராயவனுங்க தேவையில்லாத அங்க அவன் பிரச்சனை கிரியேட் பண்ணா, நான் பாட்டு சும்மா இருந்தேன், அவனே வந்து ஸ்லிப்பர் ஷர்ட் வாங்கினா, இப்ப மறுபடியும் திருப்பி எனக்கு சிக்கத்தை கொடுக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கையில, நீங்க உள்ள இருக்க வேல்யூபிளான மெட்டீரியல் எடுத்து கொடுங்க, மேபி நான் உங்களை வந்து சும்மா லைட்டா அடியோட விட்டுருவேன் அப்படின்னு இந்த ஃபோர்த் ஸ்வாட் சொல்லவும், ஓ இவன் காசு பிடிச்சவனா இருப்பான் போலயே. அந்த ஃபோர்த் ஸ்வாட்க்கு என்னன்னா, இவன் அடிச்சாக்கா இவன் கிட்ட இருந்து அவனோட ஃபேவரிசம் கெயின் பண்ணிக்க முடியும், எதனா ஹெல்ப் பண்ணா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவான், அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ட்ரெஷர்ஸ்லாம் ஆட்டை போட்டா அதுல இருந்து காசும் கிடைக்கும், ஹீரோக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது, அதனால அவன் அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரே கல்ல 3 மாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில இது ஹீரோக்கு சரியான டென்ஷனை கொண்டு வந்தது, யாரா அவனுங்க பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கானுங்கன்னு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கையில, அவன் அந்த மந்திரத்தை போடுறதுக்கு முன்னாடி அவனை ட்ரை பண்ணி இந்த ஃபோர்த் ஸ்வாட் வர திடீர்னு பார்த்தா பின்னாடி நீ அவனை ஒருத்தன் அவன் கழுத்தை போச்சு, என்ன தைரியம் தான் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு அப்படியே அலைக்க தூக்குறப்பல, யாரான்னு பார்த்தா வேற யாரே டியூஸ் தான், என்ன தைரியம் தான் நான் கடன் பட்ட ஆள் மேலேயே கை வைக்க ட்ரை பண்ணும், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு அமானுஷமான ஆறாம் வெளியிடுவான் பாருங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி டியூஸை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா பார்த்தீங்களா, குர்கா ஆஃப் த ஸ்னோ ஃபீல்ட் ஒருத்தனை டிஃபீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு ஸ்வாட்லெஸ் அப்படின்ற பேர் வந்து வந்துச்சம்மா, ஸ்வாடே இல்லாம ஒரு ஸ்வாட் வச்சு சண்டை போடுற மாதிரி பவர்ஃபுல்லா இருப்பானாமா, அவன் கிட்ட இந்த ஃபோர்த் ஸ்வாட் தொக்கா மாட்டம் பிறகு சும்மா விடுவானா, போட்டு மெரிக்கிறாப்ப, டே டியூஸ் ஒரு விஷயம் அந்த கவுண்ட்காக நீ வந்து என் மேல கை வச்சுன்னு வச்சுக்க என்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் தெரியுமா, வாய முடுறா வழக்கண்ண, நான் ஒருத்தர் இங்க இருந்து நங்கதீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சும்மா விட மாட்டேன், இவன் அடிக்கிறது நீங்களா வேடிக்கை பாக்குறீங்கன்னு போட்டு என்ன மாதிரி அடிட்டு தெரியுமா, போட்டு மெரிக்கிறான், அடிக்கிற அடியில் அவனோட எலும்பெல்லாம் உடஞ்சு போக, நம்ம ஹீரோ அப்பதான் டியூஸ் நேரில் பாப்பாப்ல, அவனால வாழ்ந்து போயிட்டான் இல்லையா, கரெக்டா லைட்டா தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும் அவனால, இதுதான் அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவன் நம்ம ஹீரோக்கா கோவப்படுறத பார்த்த போது அந்த எம்மகன்ல பண்ணாரு பாத்தீங்களா, என் மேல கை வச்சோன்னு என் புள்ள பாஞ்சு அடிச்சாரு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். டியூஸை பொறுத்த வரைக்கும் இவனை வந்து கொல்ல முடியாது, ஆனா இவனை அடிக்கலாம், அதனால என்ன பண்றானா சாக மட்டும்தான் விட மாட்டான், மத்த எல்லாத்தையும் பண்ண வேண்டிய மாதிரி போட்டு அடி நடிக்கிறாப்ல, மெரி நம்ம கோவத்துல காட்டும் போது இந்த ஈவன் மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காப்ல, செம்ம அடிப்பா நல்லா அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கா மனசுக்குள்ள ஒரே குதூகலம், ஆஹா என் மேல கை வச்சான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அந்த டைலாக் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கோல்டன் தீம்ல போட்டு காமிக்கிறானுங்க, என்ன தைரியம் தான் என்னோட கடன் பட்டவன் மேலே கை வச்சிருப்ப அப்படின்னு, அது ஒரு மாதிரி லூப்ல இவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, அதாவது அவ்வளவு சந்தோஷமா நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல அப்படி காமிக்கிறாங்க, பிள்ளைக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பெருமை பீத்திட்டு இருக்காப்லையா, ஆளுக்கு ஒரே சந்தோஷம். என்ன நினைச்சிருப்பானா, டியூஸ் வந்து என்ன அவன் சாப்பாடு தானே கொடுத்தான், தண்ணி தானே கொடுத்தான், கொஞ்சம் காசு கொடுத்தாரு, அதனால இவர் பேச்செல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நம்மள கண்டுக்க மாட்டான்னு யோசிச்சிருப்பாப்ல, ஆனா இவர் மேல கை வச்ச உடனே அவனுக்கு சொல்லுன்னு அந்த கோவத்தை பார்க்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஜீவன் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது, பையனை நல்லா வாழ்ந்திருக்கான்றது எனக்கே நல்லா தெரியுது, இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா அவன் போட்டு அடிக்கிறத பார்த்தா அந்த பையன் உயிரோட இருக்க மாட்டான் போலியா, பாவம் யார் பெத்த புள்ளியோ இங்க வந்து நம்ம கிட்ட உதவாகிட்டு இருக்குது. ஆக்சுவலா இவன் வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவன் தான், ஆனாலுமே இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆள் மேல கை வைக்கிறான், அதாவது நம்ம ஹீரோக்காக, அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயம் தானே, ஏன்னா இது எந்த மாதிரியான இஷ்யூவை கொண்டு வரும் அப்படின்றத அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை, அவனுக்கு வந்த கோவத்தினால அவனோட ஆட்கள் மேல எப்படி கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவன் முடிச்சு விட்டா இல்லையா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். டக்குனு அந்த ஃபைட் முடிச்சு டியூஸ் எழுந்து நிற்கும் போது அவன் கிட்ட ஒரு அமானுஷமான ஆரா ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு கிரேட் ஃபைட் சீன் அப்படின்றத ரியலைஸ் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போய் என்னோட டியர் பெனிஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அவன் தலை வணங்கி நம்ம ஹீரோக்கு வந்து பணிவா வந்து பேசுவான் பாத்தீங்களா, அப்ப அப்படியே அந்த டோட்டல் வைபே வந்து சேஞ்ச் ஆயிடும். எல்லாருமே ஆச்சரியம் பாக்குறானுங்க, டேய் ஸ்வாட்லெஸ் தான் இவ்வளவு பணிவா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. அங்க அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஸ்டோரியை காட்டுறாங்க. அதாவது அவுட்டர் கார்டு அப்பியர் தான் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெல்மண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட தேர்ட் ஸ்வாட் ஆஃப் த கேலிபன் இவரு தான் வந்து அந்த ஏமாத்து வேலை பண்ணிருப்பாப்ல, கூலுகனை வந்து நம்ம தோக்கடிச்சாச்சு எல்லாரும் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் பேஸுக்கு போறதுக்காக திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாஸ்டரா மாறி
மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெருசா அச்சீவ்மெண்ட்டே பண்ணிருக்க மாட்டான். அவனோட ஃபேம் அவ்வளவு பெருசா வந்திருக்காது. ஆனா இப்போ ரீசெண்டா அந்த டியூஸோட அந்த பேர் புகழ் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்றது தெரியும். ரைன்ஹார்ட்டுக்கு ஈக்குவலான பவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை புகழ்ந்திருப்பாங்க. நேத்து மழையில முளைச்ச காளானுக்கு இவ்வளவு பெரிய ஃபேமா, அதெல்லாம் நான் விட மாட்டேன். அவன் குரு ஆஃப் ஸ்னோஃபீல்டர் டிஃபீட் பண்ணிட்டான். அதுக்கு ஈக்குவலான ஃபேமா நான் வந்து கெயின் பண்ணல அப்படின்னா என்ன எல்லாரும் மறந்துடுவாங்க, நான் ஸ்வாட் மாஸ்டர் மதிக்க மாட்டாங்கன்னு. இந்த பார்பரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டில்ன்றது ஒரு சீக்ரெட்டான விஷயம். நான் அந்த போன விஷயத்திலேயே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அப்போ அவனுங்க அதை ட்ரஸ்ட் பண்ணி வருவானுங்க. நீங்க என்னதான் பரம எதிரியா இருந்தாலுமே ஒன் ஆன் ஒன் ஃபைட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்கோங்க, இந்த ட்ரிக்ஸ் ஏமாத்த வேலை அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. ஸ்ட்ரைட்டா உங்களை ஒன் ஆன் ஒன் பேட்டில் டிஃபீட் பண்றதுக்காக மட்டுமே இறங்கி வருவானுங்க. அப்படிப்பட்ட அவரை ஏமாத்தி கூட்டு வந்து இவன் முதுகுல குத்தி டிஃபீட் பண்ணிருப்பான். நேஷன்ல ஃபேம் கெயின் பண்ணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாய்சன்லாம் தடவி பயங்கரமான ஒரு பேட்டில் போட்டு அந்த ஆளை வந்து முதுகுல குத்திடுவானா. அதை பத்தி எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. நான் மட்டும் ஜாலியா இந்த இடத்துல சுத்த போறேன் அப்படின்னு அவன் கிளம்பும் போதுதான் அந்த இடத்துல அந்த அவுட்டர் கார்டும் அப்பேர் ஆயிருப்பாப்புல. திடீர்னு ஒரு மாதிரி என்விரான்மெண்ட்டே வந்து மாறி போயிடும். சுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஃபார்வர்டர் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ்ல வந்து எல்லாருமே கொல்லப்பட்டிருப்பாங்க. டெல்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அமானுஷமான குரல், அது வேற யாரும் கிடையாது. அவன் டிஃபீட் பண்ண சொல்லப்படுறதா இந்த அந்த குழுக்கன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் எழுச்சி நிற்கிறான். உடனே எல்லாரும் பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மாதிரி டெல்மன் சொல்ல, குழுக்கன் டெஃபினட்டா செத்துருக்கணும். ஆனா இது அவனோட பவரே கிடையாது. பட் அவனோட அப்பியரன்ஸ் இருக்கு. இது என்ன கர்மன்ற மாதிரி யோசிக்க இல்ல. டெல்மன் என்ன தைரியம் வந்து நியாயத்தையும் நீதியும் வச்சு போராடுற அந்த சீக்ரெட் பேட்டில்ல முதுகுல குத்துற மாதிரியான ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன். இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் சொல்லப்படுற மோசமான பவர்களையே வந்து 1000 பேர் வந்தாலும் அடிச்சு போட்டுறதான பவர் தான் அந்த அவுட்டர் காட் அப்படின்னு சொல்லப்படுறது. அது குழுக்கன் இல்லைன்றதை அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். எனக்கான பதில சொல்லு, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு குழுக்கனுக்குள்ள அடங்கின அந்த கடவுள் கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் பேட்டில் ஃபீல்டு டியூ எல்லாம் கிடையாது, ஜெயிக்கிறது மட்டும் தான் மேட்டர்ன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்க, அதனால என் கூட டியூல் பண்ணு, ஒத்தி சண்டை போட்டு முடிஞ்சவனால் ஜெயிச்சு உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ, வீரர்களை இவனை கொள்ள தயாராங்க அப்படின்ற மாதிரி கத்தா, உனக்கு ஹானர்னா என்னன்னே தெரியாதுல, அதனால உன்ன மாதிரி கேவலமானவனுக்கு நான் வந்து நல்ல சாவை கொடுக்க மாட்டேன்டா, உங்க அனைவருக்கும் மோசமான சாவை என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்னு, எனக்கு வலிக்குது அப்படின்னு பின்னாடி ஒரு கேவலமான குரல் நாடான்னு பார்த்தாக்கா மண்ணுக்குள்ள இருந்து இவங்க சோல்ஜர்ஸ் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த புதைச்ச ஆட்கள் எல்லாருமே அண்டா எழுந்துக்குவாங்களா, அவ்வளவுதான் என்னத்தப்பட்டது. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க காம்ரேட்ஸாலே கொல்லப்படுறாங்க. எனக்கு வலிக்குது, என்ன கொண்டுடுங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிக்கிட்டே வந்து குத்த வரானுங்க. இவர்கள் சரியா டிஃபெண்டும் பண்ண முடியல. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கொடூரமான முறையில் அப்படி சாகும்போது டெல்மன் இவரோட கையால துண்டு துண்டு ஆக்கப்படுறான். அப்படித்தான் தேர்ட் ஸ்வாட் அந்த இடத்துல தன்னோட உயிரை இழக்கிறாப்ல. அந்த பேட்டில் ரொம்ப ஒன் சைடா தான் போயிருக்கும். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்னு சொல்லப்படுற அந்த கேங் வந்து சில நொடிகளே மொத்தமா வைப் அவுட் ஆயிடுவாங்க. அங்க இருக்க எல்லாரும் துண்டு துண்டா போவானுங்க அந்த இடத்துல. உங்களை எல்லாரையும் பிளடி கொலோசியமுக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு தி காட் ஆஃப் தி ஆல் பார்பேரியன் உல்டுலிஸ் தி ஃபாதர் ஆஃப் டியூவல்ஸ் சொல்லப்படுறவர் இந்த இடத்துல திரும்ப வந்திருக்காப்ல. இப்போ இவர் உலகத்துல உள்ள உலகம்னு சொல்ல முடியாது, அந்த கேலிபன்ல உள்ள மொத்த பேரையும் வைப் அவுட் பண்ணும் அப்படின்ற குறிக்கோளோட போயிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் கொடுக்குறாப்ல. இப்படிதான் வந்து இந்த குழுக்கன் கிட்ட இருந்து வந்தவர் எப்படி வந்தாரு, என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரியான கதையை வந்து நமக்கு முடிச்சிடறாங்க. கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டினாக்கா அவன் வந்து பவ் பண்ணி வாங்க சார் உங்களுக்கு கூட்டு வரேன்ற மாதிரி சொல்றானா. ஸ்வாட்ஸ் ரொம்ப அரகட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஆட்கள் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. இவனடா இன்னொருத்தனுக்கு வந்து தலை வணங்குறான், அதுவும் ஒரு சாதாரண கவுண்ட்டுக்கு வேற கண்ட்ரில வந்திருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்றாங்க என்னன்னா, இங்க இருக்க செகண்ட் பிரின்ஸ் இவரோட தங்கச்சி ஹராஸ் பண்றதுக்காக போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பாப்ல, அடிச்சு பலல உடச்சிருப்பாப்ல. அதுக்கு அந்த ராஜா எதுவுமே சொல்லிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட மட்டும் தான் பொலைட்டா நடந்துக்குவானா, மற்ற எல்லாருக்கும் நெக்லா தான் நடந்துக்குவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு சாதாரண கவுண்ட் கிட்ட இப்படி பரிவா பேசுறது யாராலையும் ஏத்துக்க முடியும். வாங்கலையா இதுல ஏறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல பிரஸ்டீஜியஸான ஒரு காரக்டர் ஏத்த சொல்றாப்ல. சரி வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நான் பின்னாடி வந்து கிராடிங்க முன்னாடி போகின்ற மாதிரி தொத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டுல இறங்கி பார்த்தா டியூஸோட மேன்ஷன் நம்ம ஹீரோட மேன்ஷனோட பெருசா இருக்கும் போல அவ்வளவு பெரிய மேன்ஷன்ல சொகுசா நல்ல ஆள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காப்ல, ஜாலியா இருக்காப்ல, அப்படியே உள்ள போறாப்ல. அதுவும் வந்து நல்லா இருக்கு. ஆனா அந்த ஜாலியில ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு வித்தியாசமான ஃபீல் என்ன அப்படின்னா அந்த சைலன்ஸ் தான். சைலண்டா வராப்ல, எதுவே வாய் திறந்து பேச மாட்டான், பாட்டுக்கு போறான், அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல. சரி நம்ம வந்து பேசாம இருந்தா எதுவும் ஆகப்படுறது கிடையாது, நம்ம வந்து டேரக்டாவே கேட்டுடலாம், அது ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்கு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டியூஸ் ஒரு நிமிஷம் இல்லை நான் கேட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்கு அதை வந்தேன், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதை வந்து நான் கேட்கறது தான் வந்துன்ற மாதிரி சொல்ல, எனக்கு ரெக்வஸ்டா அப்படின்னு ஆர்டர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து ஆர்டர் இல்லையான்றத அவன் மனசுக்குள்ள தான் கேட்டிருப்பான். ரெக்வஸ்டா அப்படின்னு சொல்லி வெளியே அந்த வார்த்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு வேலை நான் அவங்க இடத்துல கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டானோ அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எதுவும் வந்தாலும் நம்ம உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி டியூஸ் கூப்பிடும்போது அங்க உட்கார இடத்த பார்த்தாக்கா ஆக்சுவலா இந்த பெரிய சீட்ல வந்து ஹை பொசிஷன்ல இருக்கதான் உட்காருங்க, சின்ன சீட்ல நார்மல் பொசிஷன்ல உட்காருவாங்க. நம்ம ஹீரோவா ஹை சீட்ல உட்கார வச்சிருக்கான். ஒரு வேலை நம்ம வந்து அப்பா நினைக்கிறான் போல அதனால உட்காக்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ப்ரௌடா நினைச்சிட்டு இருப்பான். எனக்கு வந்து 2 ரெக்வஸ்ட் இருக்குது, அது கேட்கறது உனக்கு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் கேட்கறேன், எனக்கு வந்து நார்த் சைடுக்கு போறேன், நீ கூட வரேன்ற மாதிரி கேட்க அஃப்கோர்ஸ் நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பதில் சொல்றாப்ல. என்னடா இவ்வளவு ஈஸியா வரேன்னு சொல்லிட்டான்னு பார்த்தா நார்த்ல ஒரு கான்கொஸ்ட்க்கு தான் போக போறேன், ஸோ அதனால வரதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஓ அதான் விஷயமா. ஆனால் செகண்ட் ரெக்வஸ்ட்டா கொஞ்சம் மாடுது. செகண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த கேலிபரோட ட்ரெஷரியில இருந்து ரிங் ஆஃப் த
மேட் வேர்டுன்னு எனக்கு ஒன்று தேவைப்படுது, சும்மா கடனுக்கு தான், அதை நான் யூஸ் பண்ணிட்டு தந்துடுறேன், அது தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். ராயல் ட்ரெஷர்ஸ் அவ்வளோ ஈஸியாக, அதுவும் வெளி ஆட்களுக்கு கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. ஸோ இதை வந்து டியூஸ் நமக்காக பண்ணுவானா மாட்டானான்ற ஒரு சந்தேகத்தில் தான் நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் அவனுக்கு தெரியுது டியூஸ் அவனுக்கு எவ்வளோ லாயல் அப்படின்னு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் பிடிச்சிட்டு மறக்காம கமெண்ட் செய்து சொல்லுங்க. இப்படி மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம சீரிஸ் நினைச்சா சேனல் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.